ஹாய் மக்களே, இன்றைக்கி என் உலகத்தில் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அதை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை, மெயினாக நம்ம எப்போவுமே வைக்கக்கூடியது இந்த மீன் குழம்பு தான். அதுவும் இந்த மசாலா ஒன்று இருந்தால் போதும். மீன் குழம்பு மட்டும் இல்லை, நிறைய விதமான குழம்பு வைக்கலாம். ஆனால் மெயினாக வைக்கக்கூடியது மீன் குழம்பு. அதை எப்படி நான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் அப்படியே அதோட வாசம் கொஞ்சம் கூட குறையாமல் சூப்பராக இருக்கும் இந்த மசாலா. நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு முடி தேங்காய் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம். இன்றைக்கி இந்த குழம்பு வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்காம எங்கள் ஊர் ஸ்டைலில் நாங்கள் எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத தான் காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு எலுமிச்சை சைஸில் புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ முதல்ல தேங்காயை அரைச்சிடலாம். தேங்காயும் அந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா அந்த பெரிய டப்பாயில் இருக்கிறது வந்து ஒரு பக்கத்தில் வச்சுருவோம். சின்ன டப்பாயில் தேவைக்கு செல்ஃபில் எடுத்து வச்சுடுவோம். இதில் இருந்து இப்போது நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து எடுத்துப்பேன். ஸ்பூன் இல்லை, இது வந்து டேபிள் ஸ்பூன், பெரிய ஸ்பூன் தான். 3 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். இந்த மசாலா வந்து நம்மளுக்கு நல்லா அந்த குழம்போட திக்னஸ்ஸு டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போவுமே கடையில் மசாலா வாங்கி யூஸ் பண்ணவே மாட்டோம். எப்போவுமே இந்த மசாலா வந்து வீட்டில் ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய், அது எல்லாம் மண் சட்டியில் தான் சேர்த்துருக்கேன். மீன் குழம்பு மெயினாக மண் சட்டியில் தான் வைக்கணும். சில்வர் பாத்திரம், அலுமினிய பாத்திரத்தெல்லாம் வச்சோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் இருக்குல்லையே, அதையும் இதில் சேர்த்துட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் அலசி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கிட வேண்டியதுதான். அந்த தக்காளியெல்லாம் சேர்த்துருக்கோம் பாருங்கள், அதை வந்து நல்லா கையால் மசிச்சு விட்டாக்கி அது வந்து நல்லாயிருக்கும். குழம்புல அப்படியே முழுசு முழுசாக இல்லாமல் நல்லா மசிஞ்சு சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட்டு வந்து குழம்புல இறங்கிரும். நல்லா மசிச்சு விட்டுக்கிட போகிறேன். ஒரு கையில் கேமரா வச்சுருக்கேன், ஒரு கையில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. திக்காக இருக்குது பார்த்தீங்களா? நான் இப்படி வந்து வச்சிடக்கூடாது. தேவையான அளவு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிட போகிறேன். மசாலா வந்து கொஞ்சம் நம்ம குழம்புக்கு ஏற்ற மாதிரி தான் சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வைக்கணும். இந்த மண்சட்டி வந்து சின்ன சைஸு தான். அதில் நான் வந்து ஒரு 3/4 பங்கு அளவுக்கு தண்ணி வச்சு உப்பு உரைப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி சாலை மீன் தான் எடுத்திருக்கேன். சாலை மீன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்ததை இதில் வந்து சேர்த்தாச்சு. கொஞ்சம் பெரிய சைஸ் மீனுனா நாங்கள் அப்போவே மசாலா எல்லாம் சேர்த்து வச்சுருவோம். இது வந்து சாலை மீன் போட்டதும் கொஞ்சம் உடஞ்சிரும். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விடுவோம் இல்லையா, கொதித்ததுக்கப்புறமா சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த மீன் வந்து வறுக்கிறதுக்கு மசாலா போட போகிறேன். அதே சாலை மீன் தான். நல்லா 2, 3 இடத்துல கீரி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான உப்பு சேர்த்தாச்சு. அதே குழம்பு மிளகாய் தூள் தான். அதில் தான் நான் வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட போகிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம தண்ணி மட்டும் தெளித்து அழகாக வரைச்சி எடுத்துடலாம். இதில் எல்லா விதமான மசாலாவும் சேர்ந்துருக்கு. மல்லி, கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், கறிவேப்பிலை, வெந்தயம், அதுக்கப்புறமா வத்தலும் சேர்த்துருக்கோம். அதனால காரம் எல்லா டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். தனியாக நீங்கள் வந்து மசாலா போடுறத விட இந்த ஒரு மசாலா போதும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம மீன் குழம்பு பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அப்படியே மீனெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். சாலை மீன் எப்போவுமே சென்டரில் ஒரு வெடி போலும், அது அப்படி தான் இருக்கும். குழம்பு நல்லா திக்காக அழகாக ரெடி ஆகிட்டு இப்போ அப்படியே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். மண் சட்டி அப்படிங்கிறதுனால நம்ம ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமே கொஞ்சம் நேரம் இது வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் குழம்பு இன்னுமே திக்காகும். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் வந்து மீன் பொரிக்கிறதுக்காக தோசை தவா தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி மீன் வந்து பொரிக்கும்போது நம்மளுக்கு எண்ணெயோட அளவு வந்து குறைவாகும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பொரிப்பேன். ரொம்ப பெரிய சைஸு மீன், இறைச்சி அந்த மாதிரி இருந்தால் தான் குழிச்சட்டியில் வந்து பொரிக்கிறது. இப்போ நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா இதில் அடுக்கி வச்சிட வேண்டியது தான். சாலை மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ தான் விலை கொடுத்து வாங்கினாலும் இந்த மீனுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது.
யாருக்கெல்லாம் அந்த மீன் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கமெண்ட்டும் பண்ணிடுங்க. நீங்கள் இதே மாதிரி மீன் குழம்பு வைப்பீங்களா இல்லை வித்தியாசமாக வைப்பீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் எப்போவுமே இந்த மாதிரி மெத்தடில் தான் வைப்போம். என்றைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கலாம் அப்படின்னுக்கிட்டு கொஞ்சம் மாற்றி செய்வோம். நீங்கள் இதே மாதிரி குழம்பு மசாலா ரெடி பண்ணி குழம்பு வைப்பேன் அப்படின்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி இல்லை இது வரைக்கும் ரெடி பண்ணது இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த குழம்பு மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்களும் ரெடி பண்ணி இதே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லா விதமான குழம்புக்கும் அந்த ஒரே மசாலா யூஸ் பண்ணி குழம்பு வைக்கலாம். மீன் குழம்பு மட்டும் இல்லை, காரக்குழம்பு, புளிக்குழம்பு, எல்லா விதமான ஒரு 20 30 விதமான குழம்பு வறுவல் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த ஒரு மசாலா சேர்க்கலாம். அவ்வளோதாங்க. நான் இப்போ குழம்பெல்லாம் ரெடி ஆகிட்டு சாப்பிட போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.